அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் இந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நவமணி சண்முகம் ஐயா அவர்களுக்கு எனது மனதார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு, இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, கையில் பக்கத்தில் ஓகே, அப்படி கேட்குதா? ஓகே. சரி. ஓகே, இப்போ கேட்குதா? இப்போ சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி. இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி, ரைட்டு. இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, செவ்வாய் தோஷமும் ராகு தோஷமும், திருமணம் சார்ந்த சில விஷயங்களை பேசுறதுக்கு தான் சொல்லியிருக்கு. இப்போ என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, என்னுடைய குருநாதர் இந்த திருமண விஷயத்தில், அதாவது திருமண பொருத்தம் அப்படிங்கிற விதிகளை நான் கற்றுக்கொண்டது சேலம் குரு தங்கராஜன் சார்கிட்ட. அவர்கிட்ட நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த திருமண பொருத்தம் பற்றின அனைத்து விதிகளையுமே நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். என்னுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, அது சார்ந்த விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 50 ஜாதகம் இல்லைனா 20 ஜாதகம், இது எல்லா விதிகளும் சரியாக இருக்காங்கிறத பொருத்தி பார்க்குறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கும். இப்போ குரு சொல்லிக் கொடுக்குறாரு, நம்மளுடைய குருநாதர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அந்த விஷயத்தில் எனக்கு திருப்தி ஏற்படுற அளவுக்கு நான் உட்காந்து அதை இது பண்ணுவேன். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1, 2, 7 ஆகிய இந்த 3 பாவங்கள் கனெக்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க ஒரு விதி. இந்த விதி உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அவங்க சொல்கிறாங்க ரைட்டு, பட் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க 1, 2, அவங்கள விமர்சனம் பண்ணணுங்கிறத நான் சொல்லலை. அவங்க ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதான் நம்மளுடைய நோக்கம். கரெக்டாக? அந்த விதிகளை நம்ம ஆராய போகிறதுனுடைய நோக்கம் அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கு கிடையாது. அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்ட அந்த உத்தையை நமக்கு நாமே உறுதிப்படுத்தினா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற கான்செப்டில். சரி, இப்போ 1, 2, 7 ஆகிய இந்த 3 பாவங்கள் கனெக்ட் ஆகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட இப்போ எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியலை. நான் கிட்டத்தட்ட இந்த விதிகளை படிச்சுக்கிட்ட ஒரு வாரம் காலத்தில் எனக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்கள், எனக்கு தெரிஞ்ச சொந்தங்கள்கிட்ட அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்களுக்கு கல்யாணம் நடந்த தேதி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நானே இந்த விதிகளை பொருத்தி பார்க்குறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு நான் பார்க்குறேன், என்னுடைய நட்பு வட்டாரங்கள், என்னுடைய உறவினர்கள் இப்படி. அப்போ எல்லாருக்குமே அந்த 1, 2, 7 ஆகிய பாவங்கள் தொடர்பு இருக்குது. கல்யாணம் நடந்த அன்னைக்கு அவங்களுடைய ஜென்ம ஜாதகம் நமக்கு தெரியும், அவங்களுக்கு கல்யாணம் நடந்த அந்த தேதியும் தெரியும். அப்போ இந்த 3 பாவங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடந்த இந்த 20 பேருக்கு பார்த்துருக்கோன்னா 20 பேருக்குமே அது இருக்குது. அப்போ நமக்கு ஒரு அளவில்லாத ஒரு நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்க. அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு இப்போ நம்ம இது இப்போ ஆராய்ச்சி பண்ண என்ன ஆகுதுன்னா, இப்போ டெய்லி ஒரு 10 ஜாதகம் திருமண பொருத்தத்துக்கு மட்டுமே வரணும். திருமண யோகம் வந்துருச்சா, இல்லை திருமண பொருத்தம் நல்லா இருக்கா, இப்படிங்கிற விஷயத்த கேட்க. அப்போ எந்த விஷயத்தை நம்ம தேடி போகிறோமோ, இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஜாதகங்கள் வராது. நமக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது மட்டும்தான் நமக்கு டெய்லி ஒரு 10 ஜாதகம் வரும். திருமணம் மட்டும்தான் வருது, வேறு எந்த ஒரு விஷயங்களுமே பெருசாக வரமாட்டாங்க. சார் கல்யாணம் ஆகக்கூடியதுக்கு 35 வயசாச்சு, இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகலை, என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போது இந்த கொடுப்பினை இதெல்லாம் ஓகே தான், 1, 2, 7 தொடர்புலாம். பட் திருமணமே நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு அந்த 1, 2, 7 தொடர்பு வந்த நேரத்திலும் திருமணம் நடக்காமல் இருந்திருக்கு. இப்போ இதுக்கு 1, 2, 7 தொடர்புகள் இதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்குங்க, 30 வயசில் வந்திருக்கு. அப்போ ஏன் கல்யாணம் நடக்கலைங்கிற கேள்வி இருக்குல்ல. 1, 2, 7 தொடர்பு வந்தால் கல்யாணம் நடக்கும், அது ஓகே. பட் 1, 2, 7 தொடர்பு 30 வயசில் வந்திருக்கு. இப்போ அவருக்கு நடக்கிறது 35 வயசு. 30 வயசில் எதுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல.
அந்த விஷயத்தை பார்க்கும்போது அப்போ கல்யாணம் நடக்காததுக்கு உண்டான ஜோதிட அமைப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜென்ம நட்சத்திராதிபதி நீசம் பெற்றால் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஜென்ம நட்சத்திராதிபதி உதாரணமாக ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது சந்திரனாக இருக்குது. அவர் ஜென்ம நட்சத்திரம் வந்து ரோஹிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அந்த ஜென்ம நட்சத்திராதிபதியான சந்திரனே நீசம் பெற்றால் திருமண கொடுப்பினை அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இல்லைனா ஜென்ம நட்சத்திராதிபதியே நீச்ச சாரம் ஏறி இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது கொடுப்பினை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதி உதாரணமாக ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது குருவாக இருக்கிறாங்க, புனர்பூச நட்சத்திரமாக இருக்குது. ஜென்ம நட்சத்திராதிபதி குரு வந்து நீச்ச சாரம் வாங்கியிருக்கிறாங்க. குரு நிற்கக்கூடிய அந்த நட்சத்திரம் வந்து நீச்ச சாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் திருமணம் கொடுப்பினை அப்படிங்கிறதே அங்கே இல்லை. அதிவக்ர சாரம் பெற்றிருந்தால், ஒரு கிரகம் வந்து அதிவக்ர சாரம் பெற்றிருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்படி நிறைய விதிகள் இருக்குது. அப்போது ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது இருக்கா, இவருக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 விதிகள் இருக்குது அப்படின்னா, இந்த 10 விதிகளில் ஏதாவது ஒரு விதி பொருந்தி தான் இருக்குது. ஒருத்தர் கல்யாணம் நடக்கலை, ஏங்க நடக்கலை அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடியுமே நான் எங்கள் குருநாதர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்துக்கு நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போது பொதுவாக 3, 7, 11 அப்படிங்கிறது நம்மளுடைய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய சில பாவங்கள். இந்த 3, 7, 11 ஆகிய 3 கிரகங்களும் 3 அதிபதிகளும் அலிகிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இப்போ 3ஆம் அதிபதி இருக்கிறாங்க, ஒரு மீன லக்னம்னு வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன் நீச்ச சாரம் அலிகிரக சாரம் வாங்கியிருக்கிறாங்கன்னு. சுக்கிரன் வந்து அலிகிரக சாரம் வாங்கியிருந்தா, அப்புறம் வந்து அந்த 7ஆம் அதிபதியான புதன் அலிகிரக சாரம் வாங்கியிருந்தால், 11ஆம் அதிபதியான சனி அலிகிரக சாரம், இந்த 3 கிரகங்களுமே அலிகிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருந்ததுன்னா இந்த தாம்பத்தியத்துக்கு உண்டான ஃபிட்னஸே இல்லை அப்படிங்கிறது அர்த்தமாயிரும். கரெக்டாக? அப்போது இயற்கையிலே அவங்களுக்கு அந்த திருமணத்தை பற்றின இந்த மாதிரியெல்லாம் சில ஜாதகங்கள் வச்சுருக்குறோம். அப்போது அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு எடுத்தாலே வந்து வெளி உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க. தனக்கு வந்து இந்த ஆண்மை குறைவு இருக்குது, இல்லைனா தனக்கு வந்து வீரியம் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த தாய் தகப்பன்ட்ட சொல்ல முடியுமா? அவங்க சொல்ல முடியாது, வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஆனால் உள்ளே வந்து அந்த பிரச்சனை இருக்குது. அப்போது ஒரு ஜாதகருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது 3, 7, 11 நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம்ங்கிறது நமக்கு கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். ரெண்டாவதாக ஒருத்தருக்கு அந்த இல் வாழ்க்கை அல்லது தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாத தன்மைகள் இருக்கும்போது பெரும்பாலும் என்ன அப்படின்னா குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். இப்போ 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாங்க, இல்லை 8ஆம் அதிபதி வந்து 5ஆம் அதிபதி சாரத்தில் நிற்கிறாங்க, இல்லை 5ஆம் அதிபதி வந்து நீசம் வாங்கியிருக்கிறாங்க, குரு வந்து கெட்டு போயிருக்கு, குருவனுடைய இடம் வந்து கெட்டு போயிருக்கு, குரு நின்ற நட்சத்திர சாராதிபதி அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கு. இப்படி சில விஷயங்களெல்லாம் பார்த்து அப்போ அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒரு இது ஒன்று. என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆய்வின்படி யாருக்கெல்லாம் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைப்பட்ட பாகை தூரம் அப்படிங்கிறது மோர் தென் 45 டிகிரிஸ், 45 டிகிரிஸ் டு 47, 48 வரைக்கும் பார்த்துருக்குறேன். 48க்கு மேலே போகாது. சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய இந்த 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால தி மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சன் அண்ட் வீனஸ் அப்படிங்கிறது 48 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. அப்போ 45 டிகிரிக்கு மேலே முன்னும் பின்னுமாகவோ, சூரியன் உதாரணமாக மேஷத்தில் 5 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மேஷத்துலேருந்து நீங்கள் ஒரு 45, 48 டிகிரி கூட்டிக்கோங்க. இதில் ஒரு 25 போயிடும். மேஷத்தில் 5 டிகிரி அப்படின்னா மேஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 25 டிகிரி இருக்குது. அப்புறம் இதில் வந்து 30 டிகிரி. அப்போ 25 ப்ளஸ் 23, அதாவது ரிஷபத்தில் 23 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைப்பட்ட பாகை தூரம் 48 டிகிரியாக கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்குது. 48 இல்லை 45க்கு மேலே அப்படி எடுத்துக்கலாம். 45ங்கிறது எக்ஸ்ட்ரீம் தான். 45க்கு மேலே மேக்ஸிமம் அப்படிங்கிறது 48 வரைக்கும் போகும். அதாவது சூரியன் டிகிரியிலேருந்து நீங்கள் ஒரு 45க்கு மேலே 48 டிகிரி வரைக்கும் அதே மாதிரி பின்னாடியுமே பார்க்கலாம். நீங்கள் இப்போ இங்கே ஒரு 5 டிகிரி இருக்குது அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு 48 டிகிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேஷமாக கும்பத்துக்கு வந்துடும். இந்த கும்பத்தில் நீங்கள் இங்கேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 48 டிகிரி போகுது அப்படின்னா என்ன விஷயம், என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3 விஷயங்கள் வருது. ஒன்று சேம் ஜெண்டர் அட்ராக்ஷன்,
அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி நான் சொல்ல வரல. இப்போ எனக்கு சில பேருக்கு இருக்கும் வித் கண்டிஷன்ஸ் அப்ளைட், அதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து 45 டிகிரிக்கு மேலே 48 டிகிரி வரைக்கும் போகும்போது ஒரு பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஏதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. உதாரணமாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, இவங்க வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அப்போ தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பாக இல்லை. 45 டிகிரிக்கு மேலே போகும்போது. மூன்றாவது என்னென்னா, ஒரே வீட்டில் இருக்கும்போதும் மன ஒற்றுமை இல்லாமல் 2 பேருக்குள்ள கருத்து வேற்றுமை காரணமாக ஈகோ பிரச்சனையினால் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது அனுபவிக்க முடிகிறதில்ல. நான்காவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் குறைபாடுகள் அப்படிங்கிறது இயற்கையிலே வந்துடுது. இப்படி தாம்பத்தியம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை குறிக்கக்கூடியது சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைப்பட்ட பாகை தூரம். இது நெருக்கமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சூரியனை நோக்கி போகக்கூடிய சுக்கிரன் மிக நெருக்கமாக 1 டிகிரி அல்லது 2 டிகிரி அல்லது 3 டிகிரி போன்ற மிக நெருக்கமான பாகைகளில் போகும்போது உயிரணுக்கள் கம்மி அப்படிங்கிறது வந்துடுது. உயிரணு கம்மி அப்படிங்கிறது வருது. இப்போ நீங்கள் இது அஸ்தங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. இப்போ நான் சொல்கிறது அஸ்தங்கம் தான். ஒரு 3 டிகிரி 2 டிகிரிக்கு உள்ளே வரும்போது அஸ்தங்கம் தான். அஸ்தங்கம் அல்ல அஸ்தமனம் அப்படி சொல்லலாம். எது இப்போ நீங்கள் அஸ்தங்கம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம்ல, சூரியனுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய வலிமையை சூரியனிடம் இழந்து விட்டது. இப்போ இதுக்கு விதிவிலக்கு யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், ஒரு 3 டிகிரிக்கு உள்ள சூரியனுக்கு ரொம்ப கிராஸில் போய் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் அப்படிங்கிறது தனது வீரியத்தை சுக்கிலத்தை சூரியனிடம் பறிகொடுத்து விட்டது அப்படிங்கிறது பாயிண்ட்டு. இதை மாற்றி கருத்து சொல்ல முடியுமா யாராவது? நான் கேட்குற கேள்வி புரியுதா? இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இருக்குது. அஸ்தங்கம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அஸ்தங்கம் வந்து நீங்கள் அதில் சுக்கிரன் வந்து ரொம்ப நெருக்கமாக போகக்கூடிய நிலைமையில் அது பலம் இழக்கு. அது உண்மை தான். இப்போது பொதுவாக வந்து இப்போ ஒரு 10 டிகிரி 12 டிகிரி இருக்கும்போது பெரிய அளவில் வித்தியாசங்கள் வர்றதில்லை. சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 டிகிரி 12 டிகிரி வரைக்கும் இருந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நெருக்கமாக ஒரே பாகையில் போய் கூடியிருக்கும்போது, ஒரே 2 அல்லது 3 டிகிரிக்கு உள்ளே போகும்போது இப்போ இதே இப்படி எடுத்துக்கங்க. அஸ்தங்கம் இல்லை, அஸ்தங்கம் ஆனாலும் சுக்கிரன் வலிமை இழக்காத நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பரு. அடுத்து இது ஒரு பாயிண்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சூரியன் வந்து மேஷத்தில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பரணி நட்சத்திரம் உதாரணமாக 2ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க. சுக்கிரனும் பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாங்க. இப்போ சுக்கிரனுடைய நிலைமை என்ன? முழு அஸ்தமனம் ஆனாலும் சுயசாரத்தில் நிற்கிறாங்க. அப்போது சூரியன் அஸ்தமனம் செய்த பலனை மீண்டும் யாருக்கு திருப்பி கொடுப்பார்? அப்போ சுக்கிரன் வலிமை இழந்திருக்கா இழக்கலையா? இழக்கலை, அவ்வளோதான். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இல்லை, சூரியன் சுக்கிரனுடைய பவரை எல்லாத்தையும் திருப்பி வாங்கினாரா? சூரியன் வந்து அஸ்தமனம் பண்ணி சுக்கிரனை வந்து காலி பண்ணார். காலி பண்ண பலனை யாருக்கு கொடுக்குறாரு? பரணிக்கே கொடுக்குறாரு. அப்போ என்னென்னா, இழந்த வலிமையை மீண்டும் பெறுவார், அவ்வளோதான். அப்போ என்னென்னா, அஸ்தங்கத்திலையுமே இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஜோதிட விதி என்ன சொல்லுது அப்படின்னா, சுக்கிரன் முழுமையாக அஸ்தமனம் அடைந்த நிலையில் சுக்கிரனுடைய தசை, சுக்கிரனுடைய புத்தி, சுக்கிரனுடைய அந்தரம் நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சுக்கிரன் ஃபுல்லாக அஸ்தங்கம் ஆயிருக்குங்க. அஸ்தங்கம் ஆயிருக்கக்கூடிய நிலையில் அந்த 3ம் தசாபுத்தி அந்தரம் கூடி நடக்கக்கூடிய வேளையில் திருமணம் யோகம் இருந்தாலும் கூட திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது சொல்கிறாங்க. அப்போ சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, சுக்கிர அந்தரம் நடக்கக்கூடிய டைமில் ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாணம் வந்து முறிவாகுங்கிறது விதி. ஆனால் இதுலேயுமே விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரனே வந்து மீண்டும் அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டதால் இந்த சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, சுக்கிர அந்தரத்தில் வந்து அது வந்து கல்யாணம் நடத்தலாம்ங்கிறது விதி. தாண்டாது 48. ஆமாம். அது இல்லை. அதாவது என்னன்னா சார், ஒரே சாரம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரே சாரம் சரி. இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க. ஒரு லக்னம் வந்து மிதுன லக்னம், அட்டமாதிபதி வந்து சனி, ஆயுள் காரகன் சனி, பரிபூர்ணமாக அஸ்தங்கம், 60 வயசில் உயிரோடு இருக்கிறாங்க. ஆயுள் காரகன் அஸ்தங்கம் தானே?
ஆயுள்காரகன் அஸ்தங்கம், அட்டமாதிபதியும் அஸ்தங்கம். அப்போ மிச்சம் இருக்கிறது லக்னாதிபதினு மட்டும் வச்சுக்கோங்க. அப்போது பெரிய அளவில் ஆயுள் கண்டம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக கணிக்கக்கூடிய விஷயம். இல்லை இல்லை, அதாவது என்னென்னா அஸ்தங்கத்தை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது என்ன அப்படின்னா, சூரியன் நிற்கக்கூடியது வந்து அனுஷ நட்சத்திரம். சூரியன் நிற்கக்கூடியது அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம். இதே சனியும் அதே அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அஸ்தங்கம் செய்த சனியின் பலனை திருப்பி சனிக்கே கொடுத்தவர் சூரியன். ஆயுள் நல்லாயிருக்கும். அப்போ அஸ்தங்கம் உங்களுக்கு எங்கே வேலை பார்க்காதுங்கிறது புரியணும் இல்லையா? அஸ்தங்கம் ஒரே சாரம். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர், நாமக்கல்லை சார்ந்தவர். அவருக்கு தன்னுடைய பையனை வந்து காதல் திருமணம் பண்ணுவானா, என் பேச்சை கேட்பானா, கேட்க மாட்டாங்க. இதுதான் ஒரு பொதுவான இது. அவருக்கு மிதுன லக்னம்ங்க அந்த பையனுக்கு. இவர் கேட்டவருடைய பையனுக்கு மிதுன லக்னம், வயசு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மிதுன லக்னம் சூரியனும் புதனும் வந்து ஒரே பாகையில் அஸ்தங்கம், 2 டிகிரி வித்தியாசத்தில் ஒரே நட்சத்திர பாதத்திலே அது வந்து அஸ்தங்கம் ஆயிருக்கு. அப்போ இதில் எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்னா, புதன் அப்படிங்கிற அந்த லக்னாதிபதி, அதாவது ஜாதகர், சூரியன் அப்படிங்கிற தன்னுடைய தந்தைக்கிட்ட முழு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ தந்தை மீறி புதன் அப்படிங்கிற லக்னாதிபதி எப்படி செயல்படுவார்? கேள்வியா அது? முடியாது. அவ்வளோதான். தைரியமாக சொல்லுங்கள் சார், உங்கள் பையன் உங்களை மீறி கல்யாணம் பண்ண மாட்டா சார், இது நான் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு தரேன். முடியவே முடியாது. இதுதானே நம்ம கிரகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது. அப்போ சாரம்ங்கிற அடிப்படை தான் நம்மளோட ஜீவ நாடி அப்படிங்கிறது. சாரத்தை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எனக்கு கற்றுக்கிட்டதை நான் சொல்கிறேன், எனக்கு கற்றுக்கிட்டதை என்னுடைய அனுபவத்தை. அப்போ அஸ்தங்கம் அப்படிங்கிற இன்றைக்கி நிறைய பேர் சில பேர் சொல்கிறாங்க, அதில் எனக்கு ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நட்சத்திரம்ங்கிறது கிடையாது, சாரம்ங்கிறது கிடையாது அப்படின்னு எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். இல்லை, அப்படி சிஸ்டம் இல்லை. இப்போது இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ நம்ம சாரத்தை புரிஞ்சுக்கிறோம்ல, சரி. கண்டிப்பாக இல்லை, அதாவது இப்போ நானுமே வந்து என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய கண்ணோட்டம் சொல்கிறேன். இப்போது ஒரு விதி சொல்லிடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பாதகமும் நீசமும் சம்மந்தப்பட்டால் மிக கேவலமான செயல்கள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு நடக்கும். அதாவது எப்படின்னா, காதல் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், என்னுடைய குருநாதர் சேலம் குரு தங்கராஜன் சார் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். ஒரு காதல் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் அதிபதி காதலை தருவார், புதன் காதலை தருவார். கரெக்டாக? இதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் யாருக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சம்மந்தப்படுதோ, பள்ளிகள் அல்லது கல்லூரிகள் படிக்கக்கூடிய காலத்தில் யாருக்கெல்லாம் காதல் அப்படிங்கிற விஷயம் சம்மந்தப்படுதோ, பாதகாதிபதியினுடைய தொடர்பு அல்லது பாதக ஸ்தானம் இல்லாமல் காதல் அப்படிங்கிறது நடக்கிறதே இல்லைங்க. 100% சொல்ல முடியாது என்னால். நீங்கள் யாருக்கு வேணாலும் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் போய் மாட்டி ரொம்ப பேர் கெட்டவங்களை பார்த்துக்கோங்க. அது இந்த பாதகஸ்தானம் தொடர்பு இல்லாமல், பாதகஸ்தானம் தொடர்பு கூட இருக்கலாம், ஆனால் அதோட நீச்சமும் தொடர்பு விடும்போது ஊரே கேவலப்படுற மாதிரி ஆயிரும். அது ஆமாம், நீச்சம். சரி, இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு என்னது ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன். அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 27 நான் போட்டுறேன் 27/5/2010 போட்டுறேன். 27/5/2010 காலை 10:10 பிறந்தது. பிறந்த ஊர் வந்து சென்னை. பிறந்த ஊர் 27/5/2010 காலை 10:10 சென்னையில் பிறந்த ஒரு பெண் ஜாதகி. ரைட்டா?
இப்போது ரைட்டு. இப்போ இந்த கட்டம் வந்திருக்கு உங்களுக்கு. ரைட்டு. லக்னம் வந்து கடக லக்னம், விருச்சிக ராசி, என்ன நட்சத்திரம் வந்து விசாக 4ஆம் பாதம். அவ்வளோதான். சரி, இப்போ நடக்கக்கூடிய தசை, இப்போ நடக்கக்கூடியது, இப்போ இந்த பெண்ணுக்கு எத்தனை வயசுங்க? 2010 அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? 15 வயசு. ஒரு +1 அந்த மாதிரி படிக்க 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, நடக்கக்கூடிய தசை வந்து சனி தசை, ராகு புத்தி. நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது என்னென்னா, ஒரு நீச்சமும் பாதகமும் தொடர்பு கொண்டால் கேரண்டீடாக கேவலம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது காதல் மூலமாக கேவலம்ங்கிறது. காதலை தருவது பாதகஸ்தானம், பாதகாதிபதி, பாதகாதிபதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்கள் அல்லது பாதக ஸ்தானத்தில் சேர்ந்த கிரகங்கள். இவ்வளோதான். அதை பாதகம்ங்கிறது தொடர்பு இல்லாமல் காதல்ங்கிறது இல்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அதோடு நீசம் தொடர்பு கொள்ளும்போது, பாதகமும் நீசமும் தொடர்பு கொள்ளும்போது ஊரே கேவலப்படுற மாதிரியான, இல்லைன்னா ஒரு படிக்கக்கூடிய ஏரியாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ இதில் சொல்கிறேன், சனி தசை நடக்கு. அதாவது இப்போ நான் சொல்கிறேன், அதாவது பாதகத்தில் நின்ற பாதகாதிபதி நீச சாரம் வாங்கினாலும், அல்லது நீசம் பெற்ற கிரகம் ஒரு பாதகாதிபதியினுடைய சாரம் வாங்கி அமர்ந்தாலும், பாதகஸ்தானத்தில் டைரெக்டாக ஒரு நீச கிரகம் இருந்தாலும், சரியா? அப்போ பாதகமும் நீசமும் இப்படி எடுத்துக்கலாம். பாதகஸ்தானத்தில் நீசம் பெற்ற கிரகம் இருக்கிறது இல்லைன்னா நீசம். இப்போ இதில் சந்திரன் நீசம் அப்படின்னா, சந்திரனுடைய சாரம் வாங்கி பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும், இதுதான் பாதகமும் நீசமும். அதாவது பாதகஸ்தானத்தில் நின்ற நீச கிரகமோ, பாதகஸ்தானத்தில் நின்ற நீச கிரகமோ, அல்லது நீசம் பெற்ற கிரகம் பாதகஸ்தானத்தில் நிற்பதோ, அல்லது இந்த அதாவது நீசமும் இப்போ பாதகாதிபதி நீச்ச சாரம் வாங்கியிருந்தாலும், நீசம் பெற்ற கிரகம் பாதகாதிபதியினுடைய சாரம் வாங்கினாலும், இவர்கள் போய் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும், ஒரு நீசம் பெற்ற கிரகமே பாதகஸ்தானத்தில் போய் இருக்குது அப்படின்னாலும், அப்போது நீசம் பாதகம் ரெண்டு லிங்க் ஆகணுங்க, தொடர்பு அப்படிங்கிறது. அப்போ அந்த தசா புத்தி அப்படிங்கிறது அதில் தொடர்பான. இப்போது சந்திரன் நீசம் தானே. சந்திரனுக்கு வீடு கொடுத்தது யார்? செவ்வாய். 10ல் நீச பங்கம். அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சந்திரனுக்கு வீடு கொடுத்தாலும் நீச பங்கம்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? இதுக்கு சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு 10ஆம் இடமான சிம்மத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாங்க. வீடு கொடுத்தவன் வலு, ரைட்டு தானே? இப்போ தான் நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, இல்லை நான் இருந்தாலும் சொல்கிறேன். வீடு கொடுத்தவனுடைய வலு அப்படிங்கிறது பொருளாதார மேன்மைகளை மட்டுமே தீர்மானிக்கக்கூடியது. நட்சத்திரம் கொடுத்தவனுடைய வலு அப்படிங்கிறது உயிர் காரகத்துவங்களை சம்மந்தப்படுத்துவது. வரவே வராது. கேரண்டீடாக அடித்து சொல்லலாம். ஒரு கிரகத்திற்கு என்னதுங்க? இன்னொருக்கு சொல்லவா? இப்போ சொன்னதை இன்னொருக்கு சொல்லவா? அதாவது இப்போ இதில் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கிறாங்க, ரைட்டா? சரி நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்றாலும், நீசனுக்கு வீடு கொடுத்தால் வலுவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீசனுக்கு வீடு கொடுத்தால் கேந்திரத்தில் வலிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீச பங்கம்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம சந்திரனுக்கு கேந்திரத்தில், அதுதான் சொல்லுது, சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பதால் அது வலிமையாக கருதப்படுகிறது, நீச பங்கம் அப்படிங்கிற சொல்கிறீங்க, ரைட்டா? இது வந்து எதற்கு பொருந்தும் அப்படின்னா, ஒன்லி பொருள் காரகத்துவத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். பொருள் காரகத்துவம்னா நீங்கள் வேலை வாங்குறது, நீங்கள் படிக்கிறது, உத்தியோகம் பண்ணுறது, இதிலெல்லாம் உங்களுக்கு கெட்டு போகாது, ரைட்டா? ஆமாம். இது நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்காரகத்துவம். உயிர்காரகம்னா என்ன அப்படின்னா, அன்பு, பாசம், காதல், காமம், இப்படிங்கிற உயிர்காரகமான அனைத்து விஷயங்களுமே நட்சத்திர சாரம். அப்போது வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கிறதுனால இந்த இந்த உயிர்காரகத்துவம் பாதிப்படையாமல் இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. அதாவது உயிர்காரகத்துவத்திற்கும் பொருள் காரகத்துவத்திற்கும் நட்சத்திரம் அப்படிங்கிறது உயிர்காரகத்துவம். நட்சத்திர சாரம் கொடுத்தவன் உயிர்காரகத்துவம், வீடு கொடுத்தவன் வந்து பொருள் காரகத்துவம். இவ்வளோதான். இது ரெண்டையும் போட்டு நீங்கள் நம்ம இது பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வரோம். சனி அப்படிங்கிற கிரகம் வந்து தசை நடத்துகிறாங்க. சனி அப்படிங்கிற கிரகம் தசை நடத்துகிறாங்க. சனி நிற்கக்கூடிய அந்த நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம். சூரியன் எங்கே இருக்கிறாங்க? சூரியன் வந்து லக்னத்திற்கு 11ஆம் இடமான பாதக ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாங்க.
தசாநாதன் அப்போது பாதகஸ்தானத்தில் சம்மந்தப்படுறாரு. தசாநாதனான சனி நிற்பது உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்பதால் உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாகி பாதகஸ்தானத்தில் மிக வலிமையாக போய் அமர்ந்தார். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகத்திற்கு நட்சத்திரம் கொடுத்த ஆள் யார் அப்படின்னா ரோஹிணி, சந்திரன். அப்போ அந்த சந்திரன் நீசமாயிட்டாங்களா? அப்போது பாதகஸ்தானத்தில் அமர்ந்த சூரியன் தசாநாதனோட கனெக்ட் ஆகிட்டாங்க. அந்த சூரியனும் வந்து நீச்சசாரம் ஏறி இருக்கிறதுனால பாதகஸ்தானமும் நீச்சசாரமும் சம்மந்தப்பட்டதா இல்லையா? சம்மந்தப்பட்டுருச்சு. சம்மந்தப்படும் போது இந்த டைமில் வந்து என்னென்னா காதல் அப்படிங்கிற விஷயம் மிக கடுமையாக இருக்குது. காதல் கூட தப்பு இல்லைங்க. கூட படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரே நேரத்தில் 3 பேரை காதலிச்சா என்ன எப்படி இருக்கும்? ஆமாம் இருக்குது. இப்போ வந்த ஜாதகம் தான் நான் சொல்கிறது. ஒரு 20 நாள் 25 நாள் இருக்குங்க. இந்த ஜாதகம் என்கிட்ட இருக்குது. யாருக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா என்கிட்ட கேட்கலாம். அதாவது இப்போ சூஸ் பண்ணலன்னு இல்லை, 3 பேரையுமே இவங்க லவ் பண்ணுறாங்க. இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிக்கூடத்திலே அவங்கள என்கொயரி பண்ணி இந்த ஒரு பையன் வந்து அதில் சூசைட் அட்டம் பண்ணி இந்த 3 பேருக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் சரி இந்த 3 பேருக்குள்ளே அதே பிரச்சனையாகி என்ன அப்போ அதை வந்து ஸ்கூல்லே வந்து நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. 11ஆம் கிளாஸ் படிக்கும். அதுதான் அப்போ என்னென்னா இது ஒரு பெரிய சமுதாயத்துக்கே இல்லைன்னா அந்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சு பெரிய அளவில் ஒரு அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ என்னென்னா பாதகமும் நீசமும் தொடர்பு கொள்ளும்போது அப்போ இதே மாதிரி ஒரு இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு பணக்காரர் வந்து தன்னுடைய பையனுக்கு வரன் பார்க்குறதுக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. அதாவது தன்னுடைய பையனுக்கு ஒரு பொன் ஜாதகத்தை அனுப்புகிறாங்க, பொருத்தம் நல்லா இருக்கான்னு. இதே மாதிரி வரக்கூடிய இன்னும் ஒரு 4 மாத காலத்தில் பாதகஸ்தானமும் நீசமும் பெற்ற ஒரு கிரகத்தின் தசை வருது. அவங்களுக்கு எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? சார் வேண்டாம் சார், வேண்டாம், இந்த கல்யாணம் பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ண அடுத்த மாதமே ஓடி போயிடுவாங்க வேறு எங்கேயாவது. கரெக்டாக இல்லை கரெக்ட் இல்லையா? பரிகாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலை பார்க்கணும் நமக்கு தெரியாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், பரிகாரங்கிறது நம்ம குறை சொல்லலை, யாரையுமே நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. டெய்லி நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். நான் இப்போ ஒரு விதி படிக்கிறேன்னா அதை நிறைய கன்ஃபார்ம் பண்ணி தான். நம்ம யாருமே மேதாவி கிடையாது. கரெக்டாக யாருமே மேதாவி அப்படிங்கிறது கிடையாது. நானுமே அன்றாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க. ஆனாலும் சில விஷயங்கள் வந்து இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் அதுக்கு அடுத்த ஒரு இதுக்கு உங்களுக்கு டேட்டு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்க. இல்லை அது நான் என்ன சொல்கிறேன், இப்போது நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு என்கிட்ட அனுப்பியிருக்கிறேங்க. கரெக்டாக நீங்கள் பொருத்தம் பார்க்க உங்கள் பையனுக்கு இந்த வரன் நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. நீங்களும் நாங்களும் நண்பர், நம்ம 2 பேரும் நண்பர். நீங்கள் என்கிட்ட உங்கள் பையனுக்காண்டி கேட்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியாது. பொண்ணை பற்றி நமக்கு தேவையில்லை. பொண்ணு நமக்கு தெரியாதவங்க, அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த பொண்ணை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம பையனுக்கு இது வேண்டாங்க, நம்ம பையனுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சில விஷயங்களை வந்து நம்ம என்ன போட்டு ரொம்ப அது அதாவது ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போது நீங்கள் எப்படி எடுத்துக்கங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே துலாத்தில் கேது போயிட்டு இருந்தாங்களா, கோச்சாரத்தில் துலாத்தில் கேது போயிட்டு இருந்தாங்களா, செவ்வாய் சுக்கிரன் இணைவு அந்த தம்பதியினருக்கு இருக்குது. செவ்வாய் சுக்கிரன் இணைவு தம்பதிக்கு கோச்சாரத்தில் இருக்குது. அந்த டைமில் கோச்சாரத்தில் கரெக்டாக வந்து கேது அவங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. 2 பேரும் அந்த டைமில் இமிடியேட்டாக நான் சொன்னது தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்காங்கன்னு சொல்லி. செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது தாம்பத்தியத்திற்கு மிகச்சிறந்த அமைப்பு. ஆனால் அதன் மேல் கேது போகும்போது ஹார்மோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்கும். எடுத்த உடனே கேட்டது, தம்பி நீ அது மாத்திரை மருந்து போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இன்னும் ஒரு 3 மாதத்தில் சரியாக போகும் அப்படி. ஆண்மை குறைவு அப்படிங்கிறது கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே ஆண்மை குறைவு வந்துருச்சு அப்படிங்கிறது அவங்க பயப்படுறாங்க. ஆனால் கோச்சாரத்தில் இந்த அமைப்பு போகுது, இதனால் அந்த கேது கிராஸ் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை பொதுவாக அதாவது என்னென்னா ஒரு டெம்பரரியான்னு சொல்கிறது. நான் அப்படி ஆண்மை குறைவுங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா டெம்பரரியாக வந்து சில ஃபீலிங் இருக்கும். இப்போது செவ்வாய் சுக்கிரன் இணைவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியத்துக்கு. அதுக்கு மேலே கோச்சாரத்தில் இப்போ நமக்கு வந்து நீங்கள் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து எனக்கு சிம்மத்தில் சுக்கிரனுங்க, சிம்மத்தில் சுக்கிரன் 24 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. ரைட்டா? இப்படி வச்சுக்கோங்க. இப்போ சிம்மத்தில் 15 டிகிரியில் கோச்சாரத்தில் கேது இருக்கிறாங்க. அதே சிம்மத்தில் எனக்கு 15 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறாங்க ஜென்ம ஜாதகத்தில்.
அப்போ உடனே எனக்கு ஆண்மை குறை வந்துடுதுன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இல்லை இல்லை, அதாவது எனக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் அதை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து டெய்லி வந்து 12 2 மணி வரைக்கும் உட்காந்து ரிசர்ச் பண்ணி எழுதிட்டு இருப்பேன். ரைட்டா? ரிசர்ச் பண்ணி எழுதிட்டு இருப்பேன். அப்போது எனக்கு இயற்கையிலே நான் ஏற்றுக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நான் ஏற்றுக்கிட்டேன் அதை எனக்கு இப்படித்தான் அப்படின்னு. நான் பரிகாரம்லாம் போய் பண்ண நிற்கலைங்க. நான் ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய நிலைமை. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கேன். பரவாயில்லடா, 24 வருஷம் வாழ்ந்துட்டேன், இன்னும் ஒரு 3 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மை தானே? அதனால் நீங்கள் அப்படி எடுக்க வேண்டாம். இந்த 3 மாதம் நமக்கு ஆண்டவன் ஒரு டைம் நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்குறான். இல்லை, நான் ஒன்றும் செய்யலை. நான் அதாவது என்னென்னா, இல்லை, நான் சொல்ல வர்றது இப்போ அந்த இயற்கையிலே அந்த எண்ணம் வராமல் இருக்கிறது கூட நான் சொல்கிறேன். நான் என்ன பரிகாரம் என்னை இப்போ பாடுபடுத்துவான்னு தெரியும். புதனுக்கு மேலே எனக்கு உச்ச புதனுக்கு மேலே போன தடவை கேது போய்கிட்டு இருக்கும்போது மனைவியால் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அது இருக்கும்னு நான் ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் கோயிலுக்கு எதுக்கு போகணும்? ஐயா இருக்கும், அப்படி தான் இருக்கும். ரைட்டா? உச்சனை கேது பிடித்து ஆட்டுவார். எனக்கு தெரியும், நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்கு வழியே இல்லையே. இல்லை, அப்படி சொல்ல முடியாது சார். இங்கே நான் சொல்கிறேன், அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய என்னையை பார்க்கும்போது யாருமே வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி சொல்லுவாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு பர்சனல் பக்கம் இருக்குது. கரெக்டாக? நான் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினப்பேன். நல்லா நிறையா பார்க்கணுன்னு நினப்பேன். எனக்கு தோணுச்சுன்னா சில நேரம் ஒரு சின்னதாக ஒரு மது அடிக்கணும்னு நினப்பேன். நான் ஒரு கறி வாங்க போகணும் அப்படின்னா கூட, சார் என்ன சார் நீங்களும் கறி சாப்பிடுங்களா? ஏன்டா நான் கறி சாப்பிடக்கூடாதாடா? கரெக்டு தானே? இல்லை, நான் அது சொல்ல வரல. நான் சொல்ல வந்த கான்செப்டே வேறு. அது என்னென்னா, நான் ஏற்றுக்கிட்டுறேன்னு சொல்கிறேன். சில விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதுதானே யதார்த்தத்தை ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் பரிகாரம் சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம்னு சொல்கிறேன். அப்போது நமக்கு ஆண்டவன் வந்து இந்த ஒரு 3 மாதம் டைம் நமக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? நம்ம சும்மா இருக்கிறத விட நம்ம படிக்கலாம். இல்லைனா நம்ம 4 பேருக்கு ஒரு உபதேசம் பண்ணலாம். இல்லைனா 4 கோயில்களுக்கு போகலாம். காசிக்கு போகலாம். நான் காசிக்கு போனோம்னா அங்கேயே அகோரிகள்லாம் எனக்கு தெரியும். எனக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லாங்குவேஜ் நல்லா தெரியும். அகோரிகள் கூட போய் ஒரு 4 நாள் இருந்திருக்கிறேன். அப்போ பெரிய பெரிய ஆஃபீஸர் கூடயும் போய் இருந்திருக்கிறேன். கரெக்டாக? அப்போ அதெல்லாம் சொல்ல வரல. பட் என்னென்னா, ஏற்றுக்கிடுங்க. இது ஒன்று. 2வது விஷயம் வந்து மெயினாக ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன் நான். ராகு கேது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய் சூரியன் 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அதாவது பிரிவினை அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். என்கிட்ட உதாரண ஜாதகம் யாருக்கு உதாரண ஜாதகங்கள் வேணுமோ என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நான் நிறைய எழுதி வச்சுருக்கிறேன். சரியா? இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் ஆய்வு பண்ண விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதனால் புக்கை படிச்சுட்டு நான் சொல்கிற விஷயம் கிடையாது. கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் ப்ரூவ் பண்ணி எடுத்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 7 அல்லது 8ல் செவ்வாய் இருந்தாலும் சூரியன் இருந்தாலும், 7ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன், 8ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன், அல்லது 7ல் செவ்வாய் 8ல் சூரியன், இப்படி எந்த விதத்தில் 7 8ல் செவ்வாய் சூரியன் இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன பேருங்க? கணலி. சூப்பர். ரைட்டு, இது சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. ஆனால் பொதுவாக என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் கணலி தோஷம் அப்படின்னு பேர். அதாவது கணலி அப்படின்னா அடுப்பு, நெருப்பு அப்படின்னு. அப்போ 7 8 அப்படிங்கிறது உயிரணுக்கள் உருவாகக்கூடிய இடம், சுரோனிதம் சுரக்கக்கூடிய இடம். 8 அப்படிங்கிறது அது வெளியேறக்கூடிய யோனி வாய், இல்லைன்னா யோனி பகுதி. அப்போது இந்த இடத்துல மிக கடுமையான சூடு இருக்கும்போது நார்மலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, கொட்டை முத்து எண்ணெய் பயன்படுத்துங்க தாம்பத்தியத்துக்கு, விளக்கெண்ணெய் பயன்படுத்துங்க. எரிச்சல் அப்படிங்கிறது இருக்கும், தாம்பத்தியம் கொள்ளும்போது எரிச்சல், வேதனை, வலி அப்படிங்கிறது இருக்கும். அதனாலே பிரிவினைகள் நிறையா வருதுங்கிறது சொல்கிறதுக்காக வேண்டி தான் சாதாரண ஒரு ஆமணக்கு எண்ணெய் அல்லது கொட்டை முத்து எண்ணெய் பயன்படுத்துங்கன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லின விஷயம் தான், நான் சொல்லலை. கரெக்டாக? அப்போ நீங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் பிரிவினை அப்படிங்கிறத தேடி போகிறத விட நம்ம ஆலோசனை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை எடுத்தவொடனே சொல்லவும் முடியாது. ஜோதிடர்கள் வந்து என்னென்னா பெற்றோர்கிட்ட இல்லைனா இவங்ககிட்ட என்னையா இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக? அப்போ என்னென்னா நம்மளுடைய ராசித்தை நீங்கள் வர்க்க சக்கரங்கள் நிறைய பார்த்து நிறைய இது மேட்சிங் ஆகலைங்க. தச வர்க்க இப்படி எத்தனையோ இது இருக்குது. ஆனால் நீங்கள் ராசி கட்டத்தை பார்த்து எல்லாத்தையுமே சொல்ல முடியுமே? அதை தாண்டி நீங்கள் நவாம்சமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நவாம்சம் நல்ல உண்மைகளை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் கரெக்டாக பார்க்க தெரிஞ்சவங்க ராசியை வச்சே சொல்லிடுவான். உண்மையா இல்லையா?
சரி, அப்போது நீங்கள் சேர்க்க வேண்டியது என்னென்னா, செவ்வாய் சூரியன் இணைவு இருக்கக்கூடியவர்களுக்கு 7 அல்லது செவ்வாய் சூரியன் இணைவு இருக்கிறவர்களுக்கு அதே மாதிரி 7 8ல் செவ்வாய் சூரியன் இருந்தாலும் அல்லது செவ்வாய் சூரியன் எங்கே இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அல்லது நட்சத்திர பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய சூட்சும பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த மாதிரி ஜாதகத்தை மட்டும் சேர்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, ஆணுக்கு இருந்தாலும் சரி. இப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், விதவா யோகம்னு சொல்லி. அப்போது விதவா யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே அது உண்டுன்னா ஆணுக்குமே அது உண்டு. அப்போ அதே போன்ற அதே மாதிரி தான் உங்களுக்கு செவ்வாய் ராகுங்கிறது விஷவாயு கிரகம். செவ்வாய் சூரியன் இருந்தாலும் சரி அல்லது செவ்வாய் ராகு 7 8ல் இருந்தாலும் அது போன்ற ஒரு வரனை சேர்ப்பதே புத்திசாலித்தனம். அது இல்லாமல் நான் ராகுக்கு பரிகாரம் பண்ணுறேங்க, அதுக்கு பரிகாரம் பண்ணேன், இட் ஒன்ட் ஒர்க். அது வேலை பார்க்காது. 7 அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது, 7ஆம் இடம்ங்கிறது பிறப்புறுப்பு. அந்த ராகுல விஷவாயு கிரகம் இருக்கும்போது எப்போது தாம்பத்தியம் கொள்கிறார்களோ இந்த இந்திரிய பரிமாற்றங்களின் மூலமாக அந்த 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 ஆவி அப்படிங்கிறது, அதாவது விஷவாயு அப்படிங்கிறது மூளையை தாக்கி சாகடிக்கக்கூடிய அளவில் வலிமை வாய்ந்தது. அதனால தான் முன்னாடி என்ன சொன்னாங்க, மஞ்சள் தேய்ச்சி குளித்ததே பெண்கள் எதுக்கு, உடல் வெப்பத்தை குறைக்கணும். இன்றைக்கி அது வந்து மாடர்னாக மாற்றிட்டாங்க. மஞ்சள் குளித்தாலும் நம்ம கேவலமாக பேசுகிறோம். நம்மளுடைய தமிழர் பண்பாடு சொல்லிக் கொடுக்காத எந்த விஷயங்கள் இருக்கிறது, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். ஆனால் இன்றைக்கி அது வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி மஞ்சள் தேய்ச்சோன்னா அவர் பட்டிக்காடுன்னு பேசக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகளை நாமளே வளர்க்குறோம். உண்மையா இல்லையா? அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தை காத்து நமக்கு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சாதாரணமாக ராசி சக்கரத்தை நீங்கள் ஒன்றாம் இடம் தலை, 2ஆம் இடம் கண், இப்படி நீங்கள் 12 பாவங்களை பார்த்தாலே நீங்கள் எப்படி ஜாதகத்தை சேர்க்கணும், எது சேர்க்கலாம் எது சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய எடுக்கலாம். கரெக்டாக இல்லையா சார்? என்னுடைய ஃபோன் நம்பர் எழுதிக்கங்க. என் பேர் காந்திகுமார் முருகேசன். எனக்கு வந்து புளியங்குடி, தென்காசி மாவட்டம். மொபைல் நம்பர் 77 087 89 250. 77 087 89 250. காந்திகுமார் முருகேசன், புளியங்குடி, தென்காசி மாவட்டம். சரியா? இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த நவமணி சண்முக ஐயாவுக்கு அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து கொண்டு, இதுவரை என்னுடைய பேச்சை மிகவும் விரும்பி கேட்ட